ரபியா பின் கஅப் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உனக்கு என்ன வேண்டுமோ கேள், அதை தருகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் யோசித்து விட்டு சொல்லுகிறேன். போறார், யோசிக்கிறார். கேட்பது நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பொறுப்பு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஒரு பொறுப்பும் இருக்கிறது. நம்முடைய மறுமைக்கு வழிகாட்டுகின்ற தூதராக இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். யோசித்து விட்டு வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார், இன்னி அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதரே நான் சுவனத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் என்பதையே உங்களிடத்தில் கேட்கிறேன் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யாராவது எனக்கு சொல்லிக் கொடுத்து அனுப்புனாங்களா? இல்ல, நானே யோசிச்சேன். நீங்க அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்துக்கு உள்ளவங்க கேட்டாங்கன்னா உலகத்தில் உள்ளதை வாங்கிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டால் மறுமைக்கானதை கேட்டு பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே உங்களிடத்தில் நான் சுவனத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இளைஞன்ட்ட கேட்டு பாருங்க, உனக்கு என்ன வேணும்டா கேளு, ஒரு ஐபோன் வாங்கி கொடுங்க அப்படிப்பா. ஏன்டா ஐபோன் வாங்குற? இல்ல அதுல கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறான். என்னத்துக்கு ஐபோன் வாங்குறோங்கிறதே பல பேருக்கு தெரியாது. செல்போன்ல விளையாடி நேரத்தை வீணடிச்சு தூக்கத்தை தொலைச்சி அறிவை மழுங்கடிச்சு வன்முறையில இறங்குறது பத்தாதுன்னு பிளே ஸ்டேஷன் வேணும். இப்படி இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்வது எல்லாமே அவன் வாழ்வை சீரழிக்கின்ற விஷயங்களாக இருக்கும்.